சரி, நாங்க பார்ப்போம். மற்ற விஷயத்த நான் குரூப்லயும் போட்டுடுறேன். போட்டோ எடுத்தாச்சு, போட்டுட்டேன். சரி, பாருங்க. கீழே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தரப்பட்டுள்ள பின்னங்களில் பெரிய பின்னத்தை தெரிந்தெடுக. அப்ப இது ஒரு லேசான கேள்விகளும் இருக்குது, கஷ்டமான கேள்வியும் இருக்குது. சரியா? சரி, அப்ப இதுல நீங்க பகுதி எண் சமனாய்க்குதா அத முதலா பார்க்கணும். பகுதி எண் சமனாக இருந்தா மேல வாரத்துல பெருசு. தொகுதி எண் சமனா இருக்குதா? தொகுதி என்றது மேல வாரம் இல்லையா? சமனா இருந்தா கீழே வாரத்துல சிறுசு. அப்படி இல்லாம ரெண்டும் மாறி வருதா? அப்ப போமசி காணும். எல்லாம் கண்டு இதுல மொத்தமாக 3, 4, 5, 6, 7, 8 கேள்வி. டக்குன்னு விட எழுதி அனுப்புவாங்க. பெரிய பின்னத்தை தெரிந்தெடுக போடும். கேள்வியை சுருக்கமா எழுது. பெரிய பின்னத்தை தெரிந்தெழுதுக சொல்லி கேள்வியை போட்டு டக்குன்னு விட எழுதுங்க வாங்க. செய்யவழியோட செய்யணுமா? ஓ, செய்கவழி கட்டாயம். இதுல சிலதுகளுக்கு செய்கவழி தேவையில்லை, பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிவு செய்ய இயலும். அப்படி இல்லாம நாங்க செய்கவழியோட செஞ்சதுகளை செய்கவழியோட செய்யும். பகுதி எண் சமனா இருந்தா செய்கவழி தேவையில்லை. தொகுதி எண் சமனா இருந்தா செய்கவழி தேவையில்லை, நேரடியா விடை போயிடும். கடைசி ஆகிற 4 கேள்விக்கும் செய்கவழி தேவைப்படும். இதுக்கு போமசி தேவைப்படாது, இதுக்கும் போமசி தேவைப்படாது, இதுக்கு போமசி காணணும், இதுக்கும் போமசி காணும். கடைசியில் 2 கேள்விக்கும் போமசி காணும். இது ரெண்டுக்கும் போமசி காணும்.
அம்ராட விட வந்து இருக்குது. எல்லாரும் கேள்வி எழுதிக்கோங்க. உங்களோட ஸ்கூல் புக்ல இந்த கேள்வி இருக்குது. சரியா? ஸ்கூல் புக்கை திறந்து இந்த கேள்வியை எடுத்து எழுதிக்கோங்க டக்குண்டு. சரியா? சார் எத்தனாம் பக்கம்? கொஞ்சம் புக் எடுத்து பாருங்க வாங்க எத்தனாம் பக்கம்னு சொல்லி. பின்னம்ன்ற பாடத்துல இருக்கும். பின்னம்ன்ற பாடம் 144. 144ஆம் பக்கத்துல இருக்குதாம. உங்களோட டெக்ஸ்ட் புக்க 144ஆம் பக்கத்துல இருக்குது. பார்ட் 1 புக்ல. சரி, அத கொஞ்சம் பாருங்க. அம்ரோட விட வந்தீங்க பார்ப்போம். சரி, முதலாம் கேள்வி சரியா கூட. ரெண்டாம் கேள்வி சரி. மூணாம் கேள்வி சரி. நாலாம் கேள்வி சரி, நாலாம் கேள்வியும் சரியா கூட. அஞ்சாம் கேள்வி 8 10 8 பெரிதா 10 7 பெரிதா 5 4 சரி. அஞ்சாம் கேள்வியும் சரி. ஆறாம் கேள்வி 4 6 4 6ன்றதுதான் பெரிய 4 6ன்றது 2 3 சரி. ஓகே, ஆறாம் கேள்வியும் சரி. ஏழாம் கேள்வி 9 12 9 சொல்ற பெரிதா அப்ப 4 3 தான் பெரிய. சரி, ஏழாம் கேள்வியும் சரி. அடுத்தது எட்டாம் கேள்வி 4 சரி. ஓகே, உங்களோட விட ஓகே. அம்ரோட விட ஓகே எல்லாம். சார் சொல்லுங்க. இல்ல பயிற்சி வரலன்னு கேட்க பார்த்தேன் சார். விலங்கல்ல நீங்க சொன்னது. அப்துல்லாவா பேசுனது? இப்ப என்ன விஷயம்? இல்ல சார், நீங்க மாத்தினோட ஸ்கிரீன் வழங்கல்ல அந்த பயிற்சி போயிடுச்சுன்னு சொல்லி போட்டுட்டீங்க. சார் 144ஆம் பக்கத்துல இது உங்களோட ஸ்கூல் புக்ல. இந்த ஸ்கிரீனை பார்த்து கொண்டிராக்கள் கஷ்டம்ன்றாக்கள் புக்கை பார்த்து செய்யணும். ஒரு ஸ்கூல் புக் எடுத்து 144ஆம் பக்கத்தை பிரட்டி பாருங்க. அதுல கேள்வி. ரஜீவனோட விட பார்ப்போம். ரஜீவனா இது ஒப்பிடுகான்னு செல் இல்ல. ரஜீவனா கொஞ்சம் கவனிங்க. ஒப்பிடுகான்னு செல் இல்ல இல்லையா? பெரிய பின்னத்தை எழுதுக அப்படிதான் சொல்லிக்குது. இது ஒப்பிடல இல்ல. ஒப்பிடுகண்டா தான் நீங்க ஒப்பிடணும். இப்படி செஞ்சா பிள்ளை எல்லாம் மாத்தணும். சரியா? ஒப்பிடல இல்ல. சரியா? ஒப்பிடல் கேள்வியா இல்ல இது. ஜீவனா எல்லாத்தையும் மாத்துவோம். அது பிள்ளை அப்படி செஞ்சு வச்சா நீங்க ஒப்பிடல தான் செஞ்சிருக்கோம். ஒப்பிடுகன்னு சொன்னா 2 பின்னத்தை தந்து அதே நேரத்துக்கு அந்த குறியீடு போட்டு விட எழுதலும். ஒப்பிடுகன்னு செல்லலையே, பெரிய பின்னத்தை தானே தெரிவு செய்ய சொல்றான். அது பெரிய பின்னத்தை தான் நாங்க தெரிவு செய்யணும். சரி, இப்ப நான் முதலாம் கேள்விக்கான விடை எழுதுறேன் பாருங்க. முதலாம் கேள்வியில பெரிய பின்னம். இப்ப முதலாம் கேள்வின்னு போட்டு 3ல் 1, 5ல் 1 இப்படி போட்டு அம்புக்குறியன்னு போட்டு எழுதுவோம். மேலும் பிரச்சனை இல்லை. பெரிய பின்னம் பெரிய பின்னம் எழுதி பெரிய பின்னம் எழுதி மேல வர்றது சமனாயிக்குது.
அவை கீழே வாரத்துல சிறிய நம்பர் இல்லையா? அப்ப 3ல் 1 அப்படிதான் எழுதணும் விட. சரியா? எல்லாத்துக்கும் அப்படிதான் எழுதணுமே. சரி, அப்ப 2ஆம் கேள்வி. ஏழில் 13 7ல் 15 அதில் அம்புக்குறி போட்டு பெரிய பின்னம் எழுதி, நான் ஷோர்ட்டா பெரிய பின்னத்தை எழுதுறேன். பெரிய பின்னம்ன்றத பேனா பீனான்னு போடுறேன். நீங்க பெரிய பின்னம் ஃபுல்லாவே எழுதுங்க. பெரிய பின்னம் 7ல் 15 இல்லையா? 7ல் 15 தானே. கீழே வார சமனார நேரம் மேல வாரத்துல பெருசு இல்லையா? இப்ப மேல வார சமனார நேரம் கீழே வாரத்துல சிறுசி. சரி, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்யுங்க. 3ஆம் கேள்விக்கும் அதே மாதிரி நான் 1ஆம் கேள்விக்கும் 2ஆம் கேள்விக்கும் விட எழுதின மாதிரியே நீங்களும் விட எழுதி இதுல 11ல் 12 இல்லையா? அதான் பெரிய பின்னம். அந்த பின்னத்தை எப்படி பெரிய பின்னம்ன்றதை எழுதி காட்டுங்க. இப்ப மேல வார சமனாய்க்கு அப்ப கீழே வாரத்துல சிறிய நம்பர் இல்லையா? அப்ப 3 தான் சிறிது. ஆக அதான் பெரிய பின்னம் இல்லையா? மேல வார சமனாய்ந்தா கீழே வாரத்துல சிறிது. சரியா? ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி செய்யுங்க. 4 கேள்விக்கும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் 2 கேள்வி செஞ்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் 4 கேள்விக்கும் செய்யணும். பெரிய பின்னம் எழுதி எழுதுங்க. சிலாக்க பெரிய பின்னம் எழுதி இல்ல பிரச்சனை இல்லை, ஆனாலும் பெரிய பின்னம் எழுதினா நல்லா. சரியா? சரி, 5ஆம் கேள்விக்கு எழுதுற நேரம் பெரிய பின்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 10ல் 7, 5ல் 4 தானே. ஆக 5ல் 4 என்ற பின்னத்தை எங்களுக்கு என்ன செய்யலும்? 10 ஆக்கலும் இல்லையா? 5ன்றத 10 ஆக்கலும். ஆகவே 5ல் 4 என்ற பின்னத்தை எடுத்துக்கொண்டு எழுதிட்டு தர போட்டு 2ஆல பெருக்குங்க. 2 10, 4 2 8. சரியா? 10ல் 8. அப்ப 5ல் 4 சமவெளி பின்னம் 10ல் 8. ஆக 10ல் 8 பெரிதா 10ல் 7 பெரிதான்னு பார்த்தா 10ல் 8ன்றதுதான் பெரிது. அப்ப எந்த பின்னம்? 5ல் 4. ஆகவே இங்க பெரிய பின்னம் போட்டு 5ல் 4ன்னு போட்டா சரி. 5ல் 4 தானே. இப்ப 10ல் 8 மாறி இருக்குது. 5ல் 4 அப்படி எழுதினா சரி. சரியா? மற்றதற்கும் அப்படி எழுதுங்க. சரி, மற்ற விடையா பார்ப்போம். நீங்களும் ஒப்பிடல் செஞ்சீங்க. ஒப்பிடல் செய்யல, ஒப்பிடல் செஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒப்பிடல் செய்யுங்க. சரியா? அப்ப அப்படி ஒப்பிடல் செஞ்சா கட்டாயம் விடைய பெரிய பின்னம் எதுன்னு சொல்லி எழுதி காட்டணும் கடைசியா. ஒப்பிடல் செஞ்சு கடைசியா பெரிய பின்னம் இதுன்னு சொல்லி எழுதியும் காட்டணும். அப்ப பிள்ளை இல்ல. சார் அந்த மேல எழுதிறேன் சார். எழுதிறீங்களா? அந்த 8ல் 5 8ல் 3 கிட்டாங்கல. எழுதிரா. அப்ப சமன் போட்டு எழுதுறல பெரிய பின்னம்னு போட்டு எழுதுங்க. பெரிய பின்னம் 8ல் 5ன்னு போடுங்க அப்படி. சரியா? சமன் குறியீடு போட்டா ரெண்டும் சமன்ற மாதிரி ஆயிடும். அதால பெரிய பின்னம் 8ல் 5ன்னு போடுங்க. இல்லாட்டி கீழே எல்லாம் செஞ்சு முடிஞ்சது பிறகு பெரிய பின்னம்னு போடுங்க. ரஜீவனா நீங்களும் செய்யுங்க. எப்படின்னா ஒப்பிடலை செஞ்சா கட்டாயம் பெரிய பின்னம் இதுன்னு சொல்லி எழுதி காட்டணும். 8ல் 5 8ல் 3ன்றத கட்டாயம் கடைசியா விடையில எழுதி காட்டணும். எந்த பின்னம் பெருசுன்னு சொல்லி. சரியா? அதை கொஞ்சம் எழுதி காட்டுங்க. அடுத்தது 6ஆம் கேள்வி பாருங்க. 2ல் 3, 4ல் 5 இல்லையா? அப்ப 2 எங்களுக்கு 4 ஆக்கலும். அப்ப 2ஆல பெருக்கணும். 3 2ஆல பெருக்கணும். அப்ப எங்களுக்கு 4ல் 6 விட வரும். இப்ப 4ல் 6 பெரிதா 4ல் 5 பெரிதான்னு பார்த்தா எங்களுக்கு பெரிய பின்னம் 4ல் 6. அந்த 4ல் 6 எந்த பின்னம்? 2ல் 3 இல்லையா? அவ 2ல் 3 சொல்லி எழுதி காட்டினா சரி. கடைசி அடுத்தது 7ஆம் கேள்வி. ஒப்பிடல் செஞ்சாலும் கடைசியா பெரிய பின்னம் இதுன்னு எழுதி காட்டினா சரி. அடுத்தது கேள்வி 4ல் 3
சரி வீடியோ வந்திக்கு பார்ப்போம். பெரிய பின்னம் இப்படி எழுதி காட்டினா சரி. பெரிய பின்னம் பெரிய பின்னம் சரி. 3 12 3 9 3 4 12 4 2 8 ஆகவே பெரிய பின்னம் 4 3 அப்படி எழுதி காட்டினா சரி. அடுத்தது 8 3 24 45 24 8 56 56 தான் பெருசு. 56 8 7 ஆகவே 8 7 பெரிய பின்னம் சரி. இது சரி. ஓகே இந்த விட சரி. இதுல பேர் போட்டு இல்லை யார்ட இது நான் திருத்தி கொண்டிருக்கிறது யார்டு இது சாரா இல்லையா? சரி சாரா சரி. ஓகே அப்துல்லாம் செஞ்சு அனுப்புங்க அவசரமா. சார் நான் செஞ்சு அனுப்பிட்டேன் சார். அனுப்பிட்டீங்களா? நான் திருத்திட்டேனா? அனுப்பிட்டேன் சார். திருத்திட்டேனா? அப்போ ஓகே ஓகே அப்ப சரி. இன்னொருத்தர விட வந்திக்கு பார்ப்போம். பெரிய பின்னம் இதுல 3 உண்டு 5 உண்டு. அப்ப பெரிய பின்னம் 3 உண்டு. அடுத்தது 7 15. அடுத்தது இதுல பெரிய பின்னம் குறியீடெல்லாம் இதுல போட்டு கொண்டிருக்க தேவையில்லை. இதுல பெரிய பின்னம் மேல வாரது சமனாய் கீழே வரதுல சிறுசி. இப்ப 3 தானே சிறுசி. 11 3 சரியா? கீழே வாரத்துல சிறுசி 3 7 5 சிறுசின்னு பார்க்கணும். 3 தானே சிறுசி. அது பெரிய பின்னம் 3 11. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 10 4 2 8 10 7 10 8 வருது. 10 8 தான் பெரியது. 10 8ன்ற பின்னம் 5 4 ஆகவே பெரிய பின்னம் 5 4 சரி. சரி இதெல்லாம் குறியீடெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்க அதை செஞ்சது பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய பின்னத்தை கட்டாயம் கடைசியா எழுதணும். சார் கொஞ்சம் நில்லுங்க, நானும் அனுப்புறேன். சரி அனுப்புங்க. இதுல 12 6 2 8 12 9 தான் பெரிய. 12 9ன்றது 4 3ன்ற பின்னம். இப்ப 4 3ன்ற பின்னம் தான் பெரிய பின்னம். அடுத்ததுக்கு 24 56 56 தான் பெருசு. அப்ப 3 2 3 6 4 6 4ன்றது 2 3 இல்லையா? சரி சரி 3 ஒன்று பெரியது. இது கோடு போட்டு இல்லை ரெண்டாவதுல. அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க. பின்னம் தரக்குள்ள கோடு வரணும். 7 15 2 10 4 2 8 10 8 தான் தெரியுது. 10 8ன்றது 5 4 சரி ஓகே. ரெண்டில் 3
ரெண்டாவது பிரிக்கணும் 4 இல்லையா 2 3 அப்ப 2 3 தான் பெரியது சரி ஓகே அடுத்தது 4 3 இல்லையா 4 3 நாம 9 அப்போ 12 9ன்னு சொல்றது 4 3 சரி ஓகே பெரிய பின்னம் நொண்டே ஃபர்ஸ்ட் லைன் எழுதிடலாமே எழுதினீங்களா பெரிய பின்னம் என்னண்டு பெரிய பின்னம் நொண்டே எழுதி இல்லையா ராஜா எழுதிறீங்களா ஒப்பிடல் மட்டும் தான் செஞ்சு வச்சிருங்க பெரிய பின்னம் எழுதுங்க எது பெரிய பின்னம் சரி கடைசியாவ ஒப்பிடலுக்கு சரி ஆனா பெரிய பின்னம் எழுதணும் கட்டாயம் இதே மாதிரி பெரிய பின்னம் எழுதினா சரி இதுல செய்க வழி செஞ்சுக்குது அது மாதிரி செய்யணும் 2 10 நான் 2 8 10 8 5 4 சரி 3 ரெண்டாவது பெருக்கி 4 2 6 4 6 சரி சரியா இப்படி செய்யணுமே ஓகே இதே மாதிரி விட செஞ்சா சார் ஓகே ஷம்லா 5 4 சரி இப்ப நான் விட விளங்கப்படுத்தி விட்டேன் திருத்திக்கோங்க எல்லாரும் சரியா சரி இப்ப 4 3 வார நேரம் 3 2 வார நேரம் ரெண்டுக்கும் போமாசி காணும் போமாசி காண்றதுக்கு லேசான ஒரு முறை ஒன்று சொல்லித்தாரேன் கவனிங்க 4க்கும் 3க்கும் தானே போமாசி காண்றேன் அப்ப இதுல எது பெரிய நம்பர் 4 தானே அப்ப 4 மடங்குல சொல்லிக்கொண்டு போங்க எப்ப 3 மடங்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க 4 மடங்குல சொல்லிக்கொண்டு போக்கோல 4 8 3 மடங்குல வரலையே ரெண்டும் அப்ப 4 மடங்கு அடுத்து என்ன 12 ஆனா 12 வருது தானே 3 மடங்குல 12 தான் போமாசி லேசி தானே இதுல பெரிய நம்பர்ட மடங்க சொல்லிக்கொண்டு போற 4 பெருசா 3 பெருசா 4 தானே அப்ப 4 மடங்க சொல்லிக்கொண்டு போக்கோல 3 மடங்கு எங்க அதுல வருதுன்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு எது வருது 4 மடங்குல சொல்லிக்கொண்டு போனா 4 8 12 தானே 3 மடங்குல வரும் 3 6 9 12 தான் வரும் அது 12 தான் போமாசி அப்படி போமாசி எடுக்குவோம் மேலும் 12 ஆக்குறதுக்கு நாங்க 3 பெருக்கணும் அவை 12 மேலே 3 பெருக்கினா 9 3 4 பெருக்கணும் 12 ஆக்குறதுக்கு அப்ப 12 மேலே 4 பெருக்கணும் அப்ப 8 அப்ப 12 9 தானே பெரியது இல்லையா 12 9ன்றது என்ன 4 3 அவை பெரிய பின்னம் 4 3 சரியா லேசி தானே போமாசி ஆனதுக்கு லேசான ஒரு முறை சரியா அப்படியே நீங்க காணும் டானா போட்டு காண்றதை விட டக்குண்டு கையாலே கண்டுபிடிச்சேலும் சரி இப்ப நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம் 8ஆம் கேள்வி 8 15 3 7 அப்ப 8 மடங்குல சொல்லிக்கொண்டு போவோம் 8 16 24 அப்ப 24 3 மடங்குலயும் வரும் தானே அப்ப 24 ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தா சரி 8 பெரிதா 3 பெரிதான்னு பார்த்துட்டு 8 தானே பெரியது 8 மடங்க சொல்லிக்கொண்டு போறேன் அப்ப அதாவது 8ஆம் வாய்ப்பாடை சொல்லிக்கொண்டு போறேன் 8ஆம் வாய்ப்பாடை சொல்லிக்கொண்டு போக்கோலே 3ஆம் வாய்ப்பாட்டுல எந்த நம்பர் வருது 8ஆம் வாய்ப்பாட்டுலன்னு சொல்லி ஃபர்ஸ்டா பார்க்கணும் 8 16 வராது அடுத்தது 24 3ஆம் வாய்ப்பாட்டுல வருது அப்ப 24 தான் போமாஸ் அப்ப அப்படி லேசா கண்டுபிடிச்சோம் மேலும் அப்ப 24 ஆக்குற 8 3 24 3ஆல பெருக்கினா மேலே 45 இல்லையா 8 3ஆல பெருக்கி 24 15 3ஆல பெருக்கி 45 3 நாங்க 24 ஆக்குறேன்டா 8ஆல பெருக்கணும் அப்ப 24 அப்ப மேலே 8ஆல என்ன செய்யணும் பெருக்கணும் 8 56 அப்ப இதுல எது பெரியது 56 தானே பெரியது அப்ப 24 மேல் 56ன்றது எந்த பின்ன 3 7 இல்லையா அப்ப பெரிய பின்ன 3 7
இதுதான் பெரிய பின்னம். இதுல 4 3, இதுல 2 3. இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா பெரிய பின்னம் 5ஆவதுக்கு எங்களுக்கு வந்துச்சு 5 4 இல்லையா? சரி, இப்ப நான் வட்டம் போட்டிறதெல்லாம் தான் பெரிய பின்னங்களை, வட்டம் போட்டு காட்டிறதெல்லாம் பெரிய பின்னம். சரியா? உங்களுக்கு விளங்கிக்கும். இப்ப நான் செல்ல போல ஒரு விளங்காட்டி கேட்டுக்கோ. சரி, இதுவரைக்கும் நாங்க பார்த்த கேள்விகள்ல ஏதாவது விளங்காம இருந்துச்சா? பெரிய பின்னம் கண்டுபிடிச்சிடத்துல இல்ல சார். எல்லாம் விளங்கிச்சு இல்லையா? சரி, அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும். இப்படி கேள்விகள் வந்தா உங்களுக்கு விட எழுத தெரிஞ்சுக்கணும். சரி, புதுசா வந்தாக்களுக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு நாங்க இதை பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல மத்த சப்ஜெக்ட பார்ப்போம். இந்த கிளாஸ்ல நாங்க நேரத்தோட ஒரு பார்த்த விஷயம் ஒன்றுதான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். பத்து விரல்களையும் பயன்படுத்தி 9ஆம் வாய்ப்பாட்டை காணும் முறை. இது என்னோட கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாக்களை தெரிஞ்சுக்கும், இதை படிச்சு கொடுத்தேன் நான் ஆரம்பத்துல. 10 விரலையும் பயன்படுத்தி எப்படி 9ஆம் வாய்ப்பாட்டை காண்றது, இது உங்களுக்கு சிலாக்களை தெரிஞ்சுக்கும், சிலாக்களை தெரியாம நீக்கும். சரி, இப்ப நாங்க அதை பார்ப்போம். உங்களோட கைகள் மொத்தமாக உங்களோட கைகள் 2 இருக்குது. அதுல வலது கை இடது கைன்னு சொல்லி 2 கை இருக்குது உங்களுக்கு. அந்த 2 கையையும் ஸ்கிரீன்ல எப்படி காட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரி வச்சுக்கொள்ளணும். ஸ்கிரீன்ல நான் எப்படி காட்டிறனோ அதே மாதிரி நீங்க அந்த கையை பார்க்கிற விதமாக நீங்க வச்சுக்கொள்ளணும். நீங்க கையை பார்க்கிற நேரம் ஸ்கிரீன்ல எப்படி விளங்குதோ அதே மாதிரி உங்களோட கையை நீங்க பார்க்கிற மாதிரி வச்சுக்கொள்ளணும். ஸ்கிரீன்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களோட கையை நீங்க பார்க்கிற நேரம் விளங்குற மாதிரி வச்சுக்கொள்ளணும். சரி, இப்ப இப்படி வச்சுக்கொண்டதுக்கு பிறகு இடது கைட பெருவரலுக்கு நீங்க 1ஆம் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். இடது கைட பெருவரல். அடுத்தது இடது கைட அடுத்த விரல் 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர், இது 4ஆம் நம்பர், இது 5ஆம் நம்பர். அப்ப இடது கைட சின்ன விரலுக்கு நாங்க செல்வோம் 5ஆம் நம்பர். இப்ப வலது கைட சின்ன விரல் அதுக்கு 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பர். இப்படி நீங்க மனசால ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஒவ்வொரு நம்பரும். 9ஆம் வாய்ப்பாட்டில் எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி மறந்திருந்தா டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இதுல எங்களுக்கு கேட்ட கேள்வி உதாரணமாக நான் 9 விட எங்களுக்கு தெரியாது வச்சுக்கொள்ளும். நான் 9 விட தெரியாது. அப்ப 4ஆவது விரலை மட்டும் பொத்தணும். நான் 9க்கு விட தெரியாட்டி 4ஆவது விரலை மட்டும் பொத்துங்க. 4ஆவது விரல்னு சொல்றது நம்மளோட இடது கையிட எந்த விரல்னு நான் காட்டிறேன் ஸ்கிரீன்ல. அந்த விரலை மட்டும் நீங்க பொத்தினீங்கன்னு சொன்னா அந்த 4ஆம் விரலுக்கு இங்கல பக்கம் மொத்தமாக எத்தனை விரல் இருக்கிறன்னு பார்க்கணும். 4ஆம் விரலுக்கு இங்கல பக்கம், அதாவது இடது பக்கம். இடது பக்கம் உங்களுக்கு 3 விரல் இருக்குது. ஆகவே 3ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பொத்தின விரலுக்கு வலது பக்கமா மொத்தமா எத்தனை விரல் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆகவே வலது கையில 5 விரல், இங்க இடது கையில் 1 விரல், மொத்தம் 6 விரல் இல்லையா? 6 விரல். 3 6 3 6 9 36. இந்த 3 ஃபர்ஸ்ட் எழுதணும், 6 2ஆவது எழுதணும். அப்ப 36. இப்ப 9 விட என்ன 36. சரி, இன்னொரு கேள்வி பார்ப்போம். 7 9 விட 7 9 விட உங்களுக்கு தெரியாது, இப்ப மறந்துச்சு. இப்ப என்ன செய்யறேன், 7ஆம் விரலை மட்டும் பொத்த போறீங்க. 7ஆம் விரலை தான் நான் மார்க் பண்ணி காட்டிறேன். அந்த விரலை மட்டும் பொத்துங்க. வலது கையில் இருக்கக்கூடிய அந்த விரலை மட்டும் பொத்துங்க. அந்த விரலை மட்டும் பொத்துனீங்கன்னு சொன்னா இங்கல பக்கம் மொத்தமாக எத்தனை விரல் இருக்குன்னு பார்க்கணும். 6 விரல் இருக்குது. அப்ப 6 ஃபர்ஸ்ட் வரும். அங்கல எத்தனை விரல் இருக்குது? 3 விரல் தான் மிச்சம் இருக்குது இல்லையா? அப்ப 3 அடுத்தது வரும். அப்ப 63. 7 9 63. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு 9 விட தெரியா, மறந்துட்டு. அப்ப 2ஆம் விரலை மட்டும் பொத்தணும்.
இதை பொத்தணும், நீங்க நான் மார்க் பண்ணிடுறத பொத்தணும். அப்ப இதுல வலது அதாவது இடது கை பக்கம் உங்களுக்கு ஒரு விரல் தான் நிக்குது இல்லையா? இதுல ஒரு விரல் தான் நிக்குது. அங்கல பக்கம் மொத்தமாக பாருங்க 8 விரல் நிக்குது. 1 8 1 8 18. சரியா? இப்படி உங்களுக்கு லேசா காணலும். சரி, இப்ப நான் 2 கேள்வி தாரேன். டக்குன்னு விடைய கண்டுபிடிச்சு கையால கண்டுபிடிச்சு உங்களுக்கு விட தெரிஞ்சிக்கும் சில நேரம். ஆனாலும் கையால நாங்க கண்டுபிடிச்சு சும்மா செக் பண்ணி பார்ப்போமே. சரி, 6 9 விடைய காணுமா? 6 9 கை விரல பொத்தி காணும். 6 9 6 தர 9 விட 54. சரி, எல்லாரும் கை விரல்ல வந்துச்சா? 54. கை விரல பொத்தணும். 6வது விரல பொத்துவீங்க. அப்ப இங்கல 5 விரல், அங்கலே 4 விரல், அங்கல 4 விரல் 54 இல்லையா? அப்படியே லேசா கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது உங்களுக்கு 9 9 விட கண்டுபிடிங்க. 81. 81 இல்லையா? 9ஆம் விரல மட்டும் பொத்த போறீங்க. அப்ப இங்கல மொத்தமாக 5 3 8 விரல் இருக்குது. இங்கல ஒரே ஒரு விரல் தான் இருக்குது. 8 உண்டு 81. இப்படி உங்களுக்கு 9ஆம் வாய்ப்பாட்டில் எங்க கேட்டாலும் மறந்திருந்தா கட்டாய ஞாபகம் இருக்கணும். மறந்திருந்தா கையை வச்சு என்ன செய்யலும், விரலை வச்சு கண்டுபிடிக்கலும். கண்டுபிடிச்சா உங்களுக்கு அந்த ஆன்சரை கிளியரா எழுதலும். சில நேரம் உங்களுக்கு டவுட் வர நேரம் காண்றதுக்கு ஒரு முறை தெரியும் எக்ஸாம்ல. ஆகவே நாங்க கட்டாயம் கையால கண்டுபிடிச்சு எங்களுக்கு பார்க்கணும். அடுத்த கிளாஸ்ல மிச்சம் மீற நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். எந்த வாய்ப்பாடு வந்தாலும் நாங்க கைவிரலை பயன்படுத்தி காண்ற முறைகளும் இருக்குது. அதுல ஒரு சில வாய்ப்பாடை தவிர மற்ற எல்லா கேள்விகளுக்கும் விட எழுதக்கூடிய ஒரு முறையும் மீக்குது. அந்த முறையும் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இன்னும் பெருக்கல் முறைகள் மீக்குது. அதோட எங்களுக்கு பாக்ஸ் மெத்தட்ல பெருக்கிற மெத்தடுகள் அதெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். அதையும் திருப்பி ஒருக்கா பார்ப்போம் புது புள்ளுகளுக்காக வேண்டி. சரி, அடுத்த கிளாஸ்ல நாங்க மிச்சம் மீற பேலன்ஸை பார்ப்போம். அப்ப இதுவரைக்கும் நாங்க செஞ்ச கேள்விகள் உங்களோட ஸ்கூல் புக்ல கேள்விகள் தான். இதுக்கு பிறகு இந்த முடிஞ்சது போற பேப்பர் ஒன்று தருவேன். இந்த பேப்பர்ல இருக்கிற கேள்விகளும் செய்யணும். செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த டேர்ம் ஃபுல்லா இந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேப்பர் அனுப்புவேன். அந்த பேப்பரை செஞ்சு எனக்கு போஸ்ட் பண்ணினா சரி. அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ம் மார்க்ஸ் எத்தனைன்னு சொல்லி அதுல நான் குறிச்சு அனுப்புவேன். இதுல பேப்பர் அனுப்பாதா கலீரா? இந்த செஞ்சு நேரத்தோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பேப்பர் அனுப்பினேன். அந்த பேப்பரை செஞ்சு அனுப்பாதா கலீரா? அம்மானி அனுப்பினாச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் அனுப்பினாச்சு தானே? ஷம்லா ஷீமா எல்லாம் அனுப்பி முடிஞ்சு இல்லையா? நேரத்தோட அனுப்பின பேப்பர் அத பேப்பர் இங்க எனக்கு வந்து சேரல. சேர்ந்ததுக்கு பிறகு நான் திருத்தி உங்களுக்கு உங்களோட அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் டேர்ம்ல எத்தனை மார்க்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி பேப்பரை செஞ்சு நீங்க அனுப்புவீங்க. நான் போஸ்ட் பண்ணுவேன். திரும்ப உங்களுக்கு மார்க்ஸ் எத்தனைன்னு சொல்லி பார்த்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அது அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சனிக்கிழமை இருக்குது. சனிக்கிழமை இதே மாதிரி 9 மணிக்கு இருக்குது. சரியா? 9 மணிக்கு கிளாஸுக்கு மிஸ் ஆகாம நேரத்தோட வந்துடுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்க வேண்டியிருக்குது விஷயங்கள். போன கிளாஸ்ல நாங்க பார்த்த விஷயங்கள் பின்னங்கள் அதோட தொடர்ச்சி தான் தொடர்ந்து நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்த கிளாஸ்ல கலப்பு எண்களை எவ்வாறு ஒப்பிடல், கலப்பு எண்கள் வார நேரம் எவ்வாறு ஒப்பிடல் செய்யணும்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட். சரி, ஓகே. இதோட கிளாஸ் முடிச்சுக்கோங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. டவுட் கழிக்குதா? இல்லதானே? சார் எனக்கு பேப்பர் வரல. நான் 2வது கிளாஸுக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி. நீங்க பேப்பர் செய்ய தேவையில்ல. ஏண்டா பேப்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாக்கள் படிச்சாக்களுக்கு தான் அந்த பேப்பர் சரியா. ஏண்டா நீங்க கொஞ்சம் லேட் ஆகி வந்ததால் உங்களுக்கு பேப்பர் செய்யலும் போது தெரியாது. நாங்க இது ஜனவரில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்ப 4 மாசத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேப்பர் அனுப்பிக்குது அவங்களுக்கு. சரியா? அதை வச்சுட்டு தான் அவங்க செஞ்சு அனுப்பிப்பாங்க. இப்ப நீங்க செய்வீங்களோ தெரியும் அந்த பேப்பர் அனுப்பி. ஏண்டா ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய ஃபுல் கேள்வி அழிக்குது. நீங்க படிச்சீங்களோ இல்லையோ தெரியா. நான் அனுப்புறேன். 7 மணி செஞ்சு அனுப்புவோம். சரியா? குரூப்ல போடுறேன். 7 மணி செஞ்சு அனுப்புவோம். சரியா? சரி, ஓகே. சரி, மத்தாக்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சார் நான் திலானி சார். நானும் இன்னைக்கு தான் சார் எக்ஸாம் இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு தான் சார் நானும் எக்ஸாம் இருக்கேன். அதனால அந்த பேப்பர் சார் போடுங்க.
நான் குரூப்ல போடுறேன். உங்களுக்கு செய்யலும் தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா முடிஞ்சு இப்ப 4 மாசமா நான் கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கேன். அந்த பாடம் எல்லாம் படிச்சு முடிஞ்சு உங்களுக்கு ஏழும்டா செய்யுங்க, செஞ்சு அனுப்புங்க. சரியா? அது ஏழுமான பேப்பரா இருக்குமோ தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய பாடம் எல்லாம் அதுல படிப்பூட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பேப்பர் அனுப்பினேன். சரியா? ஓகே சார். சரி, இப்ப டிஸ்கனெக்ட் ஆகும். திரும்ப கனெக்ட் ஆகிறாக்கள் டவுட்டை கேட்டுட்டு போயிடும். திரும்ப லிங்க்ல வர வேண்டி வரும். இன்னும் ஒரு நிமிஷத்துல டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு நான் பேசணும்னு சொன்னா திரும்ப வந்து பேசிட்டு போங்க. சரி, அரூஃபா அன்வருக்கும் நான் அனுப்புறேன் பேப்பரை, குரூப்ல போடுறேன். சரியா? ஏழும்டா செய்யுங்க. ஏழுமாகுமோ சரியா? சொல்லுங்க. நான் அஃப்லான் பேசுறேன். ஓ ஹமீன் ஷாப் இப்ப டிஸ்கனெக்ட்